விவோஸ் நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ககன் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பூரிக்கும் நம்ம சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம சாரதா கிட்டே பேசிடுறாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து பூரியை லவ் பண்ணலை, நம்ம பிந்துவை தான் லவ் பண்ணுறாங்கன்றத யாருக்குமே தெரியாதனால சிவா வந்து யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்ட பூமி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எப்படி இந்த விஷயத்துலேருந்து நம்ம பூமி வெளியில் வர போகிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா நம்ம நட்சத்திராவை பார்த்து கேட்குறாங்க, ஏண்டி உன்னை நான் காப்பாற்ற வந்தா என்னையே நீ பழி வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ரொம்பவே கோவமாக வந்து நட்சத்திரா கிட்ட பேசுகிறாங்க. மம்மி கோவப்படாதீங்க, நான் வந்து அந்த செரி கூட டேடி வந்து என்னை ஹனிமூன் போக சொல்கிறாங்க, அதுக்காக தான் செரியை பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா வந்து நம்ம அபூர்வா கிட்ட என்னென்னமோ சமாதானம் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் உன் பொண்ணாச்சு அபூர்வா, அதனால உன்னோட மாதிரி தானே யோசிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணி பாட்டி சொல்லும் போது உடனே அபூர்வாவுக்கு கோவம் வருது. தானாக வந்து வலையில் விழுற மாதிரி மருதாணி பாட்டி அவங்களோட கன்னத்தை காட்டுறாங்க. நம்ம அபூர்வா விழுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரா வந்து சொல்கிறாங்க, மம்மி எப்படியாவது டேடி வந்து என்ன செரி கூட இந்த இதுக்கு ஹனிமூனுக்கு அனுப்பாதபடி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ நட்சத்திரா நீ போட்ட பிளானு சக்ஸஸ் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன். இப்போ எப்படியோ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துக்க சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக வந்து நீ வந்து ஹனிமூனுக்கு போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம மறுபடியும் நம்ம அபூர்வா கோவப்படுறாங்க. ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. சரி சரி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரச்சந்திரா வராங்க. சரச்சந்திரா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நட்சத்திரா உனக்கு பஸ் இது ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்றாங்க. உடனே டேடி மம்மி இந்த மாதிரி அடிபட்டு இருக்காங்களே, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல, நான் இருந்து பார்த்துக்கிறேனே, ஹனிமூன்லாம் அப்புறமா போய்க்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரச்சந்திரா சொல்கிறாங்க, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, இங்கே பார்த்துக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கா, நான் இருக்கேன், மீரா இருக்கா, இதோ பாட்டி இருக்காங்க, இவங்க எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் என்ன நீ அதை பற்றிலாம் கோவப்படாத, நீ வந்து செரி கூட போய் சந்தோஷமா இரு, செரியுமே இதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது செரி வந்து நம்ம நட்சத்திராவை வெறுப்பேற்றுறாங்க. இதை பார்த்துட்டு நட்சத்திராவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, அந்த ஹனிமூனில் போயிட்டு ஏன்டா என் கூட வந்த, என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா வந்து திட்டத்தை போட்டுட்டு நம்ம செரி கூட ஹனிமூன் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமியை தான் காட்டுறாங்க. பூமி வந்து நம்ம சாரதா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது சாரதா கோவம் வருது. சாரதாவுக்கு ஒரு பக்கம், என் கூட இத்தனை நாள் இருக்க எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்கிறேன், ஆனால் உன் தம்பி தான் சிவான்றதை என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பூமி கிட்ட கோவப்படுறாங்க. கோவப்படாதீங்க அத்தை, நான் ஒரு காரணமாக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், எப்படியும் என் தம்பின்னு தெரிஞ்சால் ககன் வந்து ஏற்கனவே என்ன ஏற்றுக்காமல் இருந்தார், கண்டிப்பாக என் தம்பி தான் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே மாட்டாங்க, அதனால தான் சூழ்நிலை காரணமாக தான் அந்த அபூர்வா கிட்ட என் தம்பி மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன், உங்களை மீறி நான் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம சாரதாவுக்கு மனசு இறங்கி, சரி சரி விடு, ஏதோ ஒரு சூழ்நிலை என்கிட்ட நீ மறைச்சிட்ட, நானும் உனக்கு தெரியாமல் கேட்டுட்டேன், சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட வந்து ஆறுதலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூமியும் மேடிக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பூரியும் சிவாவும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிவாவை பார்த்து நம்ம பூரி ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சிவா என்ன ஹோம்ஒர்க் பண்ணாமல் இப்போ வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, உன்னையே நான் பார்க்குறேன், நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீ இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலன்னா நாளைக்கு சார் உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்ல, இந்த பக்கம் பூரி உனக்கு என்ன நான் பார்த்துக்கிறேன், அதான் நீ இருக்கல எனக்கு எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பூரி வந்து மறுபடியும் சிவாவை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பூரியோட கண்ணில் தூசி விழுந்தது. உடனே அதை எடுக்கிறதுக்காக நம்ம சிவா வந்து போகிறாங்க. இதை பார்த்த பூமி வந்து நான் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எச்சரிக்கை விட்டுறாங்க. உடனே அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே பூரியும் தோ வரமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எனக்கு காதில் கேட்கவே இல்லையா அத்தை கூப்பிட்டது, நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன நடக்குது இங்கே அப்படின்னும் போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னும் போது அது உங்கள் தம்பியை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி வெக்கப்பட உடனே பூமி கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி வீட்டில் சண்டைலாம் நடந்துதாமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம பூரி சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அண்ணன் சண்டை போட்டு உங்கள் தம்பியை வீட்டை விட்டுலாம் வெளியில் அனுப்பிட்டாங்க, கடைசியில் எனக்காக தான் சிவாவை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காக அண்ணன் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம்
அவர் வந்து என்னை விரும்புகிறாருன்னு தெரிஞ்சதுனால தான், அம்மா எல்லாத்தையும் சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு அண்ணன் வந்து மனசு மாறினார். அதுவும் இல்லாமல் இப்போ 2 பேருக்கும் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூமிக்கு ஒன்றுமே புரியல. இதை கேட்டுட்டு என்னடா பண்ணுறது, இது உண்மையிலே சிவா உன்னை விரும்புகிறானா அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து என்கிட்ட அந்த மாதிரி லவ்வை சொன்னார், நீ இல்லாமல் என்னால் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூமிக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட போகிறாங்க. என்ன என் தம்பியை இது பண்ணிங்களாமே, அடிச்சிங்களாமே, வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னீங்களாமே. ஆமாம், இப்போ பூரியை சிவா லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ ஏற்றுக்கிட்டேன். இப்போ 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடும் பண்ணுறேன். அதுக்கு நான் சம்மதிக்கணுமே, நீங்கள் எப்படி அதை இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன பொடி வச்சு பேசுகிறியா, இப்போ என்னை சமயம் பார்த்து லாக் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, இதுக்கு நான் ஒத்துக்கணும்னா நீங்கள் என்னை வந்து மனசார ஏற்றுக்கணும், என்கிட்ட ஒரு நல்ல புருஷனாக நீங்கள் நடந்துக்கணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களோட தங்கச்சியோட கல்யாணத்தை பற்றி நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை வெறுப்பேற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக நான் அந்த இடத்துல கோவப்படுறாங்க. சரி சரி, நான் சொல்கிறத செய்யுங்க, அந்த பேப்பரில் நான் இனி உங்ககிட்ட ஒழுங்காக நடந்துப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சைன் போடுங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ககனுமே வர வழி இல்லாமல் நம்ம பூமிக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் நம்ம பூமிக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியா இருந்தாலும் நம்ம சிவா கிட்ட இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கணும், சிவாவும் பூரியை விரும்புகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவா பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பூரியுமே பிந்துவுமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஒரு சமயத்தில் நம்ம சிவா கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம பூரியும் பிந்துவும் என்கரேஜ் பண்ணி அவங்கள எப்படியோ வந்து கொண்டு வந்துடுறாங்க, முதல் இடத்துக்கும் வந்துட்டாங்க. உடனே நம்ம சந்தோஷத்தில் பிந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவாவை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம பூரி என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு பிந்துவை பலார்னு ஒரு அறையிறாங்க. இதை பார்த்துட்டு பிந்துக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த இடத்த விட்டு நம்ம சிவாவை நம்ம பூரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சிவாவால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த இடத்துல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா கிட்ட வந்து நம்ம பூமி கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ வந்து பூரியை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்றாங்க. நான் அப்படி ஒரு எண்ணத்தோடு அவள் கூட நான் பழகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ லவ் பண்ணுறதா அவள் எல்லாருக்கிட்டே சொல்லி வச்சிருக்காள், அது என்ன அப்படின்னும் போது நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது ப்ரப்போஸ் பண்ணும்போது பூரியை வந்து பக்கத்தில் இருந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா பண்ணி வச்சுருக்க, என்ன காரியத்தை பண்ணி வச்சுருக்கன்னு தெரியுமா, எனக்கா ஆச்சு, அவள் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா. அதனால மாமா வந்து என்கிட்ட வந்து பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ண போறேன், உன்னோட விருப்பத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதனால நான் சிவா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த சம்மதத்தை வாங்கி நம்ம பூரிக்கும் நம்ம சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வேற நான் வாக்குறுதி வேற கொடுத்துட்டேன்டா. என்னடா பண்ணுறது, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, நீனு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறனா அதை தெளிவாக நீ வந்து பேச மாட்டியா, இப்போ இன்னொரு பொண்ணு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கால, இப்போ எப்படி அதை நம்ம சமாளிக்க போகிறோம், ஏற்கனவே மாமா வந்து இந்த கல்யாணத்தால் தான் என்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிறாரு, இப்போ மட்டும் இது இல்லைன்னு தெரிஞ்சா வீட்டில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒன்றுமே புரியலக்கா, அவள் தப்பாக எடுத்துக்கிட்டாக்கா, நான் எப்படிக்கா அதை சமாளிக்க போகிறேன், எனக்கு தெரியல, நீ வந்து என்ன கேட்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்ல. இந்த பக்கம் நம்ம சாரதா பூரி அப்புறம் வந்து ககன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் நம்ம பூமியோட தம்பி கூட நடக்க போகுதுன்னு நினச்சி நம்ம சாரதா ககன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பூரி வந்து நம்ம பிந்துவை அடித்ததுனால அவங்களோட கண்ணும் வந்து செவந்து போயிடுச்சு. அதனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆச்சு, உன்னை யார் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிந்துவால் மறைக்க முடியாதனால பூரி தான் என்னை அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா முன்னாடி சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம அபூர்வா என்ன தைரியம் இருந்தால் அவளுக்கு உன் மேலே கை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா மீரா எல்லாமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நம்ம பூமி சமாளிக்கிறாங்க, நம்ம உண்மையை சொல்லி நம்ம சிவாவோட காதலை சேர்த்து வைப்பாங்களா இல்லை பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்களான்றத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.